அப்படிதான் நினைக்கிறேன். என்ன அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சொல்லணும். பிரதர் சிஸ்டர், சிஸ்டர் பிரதர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் பேசுகிறவர். இன்னைக்கு உங்க கூட பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசணும். இந்த சைட்ல நீங்க போன் எடுத்தீங்கன்னா ஹலோ அப்படின்னா அந்த சைடு என்ன பண்ணுவாங்க? ஹலோன்னு ஹலோன்னு சொன்னாங்கன்னா அங்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு. இப்போ நம்ம யாரும் மரித்த ஆண்டவரை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆமென். அப்போ உயிரோடு இருக்கிறவர் பேசுவாரா? அவர் பேசுறதுனாலதான் நம்மளே பேசுறோம். ஏன்னா அவர் பேசுகிற ஆண்டவர். சரி, இன்னைக்கு நம்ம தெய்வ வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுவார். ஒருத்தர் பைக்ல வராரு வேகமா. இப்ப 2 ரோடு பிரியுது. 2 ரோடு பிரியுற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஆனா செத்து போய் உட்காந்துருக்காரு, மரிச்சு போய். இன்னொருத்தர் உயிரோட உட்காந்துருக்காரு. இந்த பைக்ல வேகமா வர்றவரு அங்க நின்று, நான் போற இடத்துக்கு ரைட்ல போகணுமா லெப்ட்ல போகணுமா அப்படின்னு அவருக்கு தெரியல. சோ அங்க நின்று யார கேட்பாரு கேள்வி? உயிரோட இருக்கிறவரை பார்த்து கேட்பாரா, செத்தவரை பார்த்து கேட்பாரா? உயிரோட இருக்கிறவர். இயேசு மாத்திரம்தான் சரித்திரத்தின் பிரகாரமாகவும் சரி, சயின்டிபிக்காகவும் சரி உயிரோட இருக்கிறவர். அதனால நம்ம போற வழி சரியான வழியா இல்லையான்னு செத்து போன பணம் எந்த பணத்தையும் கேட்க முடியாது. இயேசு மாத்திரம்தான் உயிரோட இருக்கிறார். அதனாலதான் நம்ம அவருடைய வழியை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமென். இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசல. கேட்கிற மாதிரி நடிக்காதீங்க, பார்த்துக்கிட்டே தூங்காதீங்க. நம்ம இன்னைக்கு செயல்படுகிறவர்களாய் மாற போறோம். ஏன்னா இந்த சர்ச்சை மாதிரி ஒரு பயங்கரமான விஷனோட செயல்படுற சர்ச் வேற எதுவும் இல்லை. ஆனா அந்த சர்ச்சு இன்னும் செயல்படணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம், அதற்கு பிறகு ஜெபித்து நாம் ஆரம்பிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரை. யாருமே நோட்ஸ் எழுதுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும், மத்தியானம் பிரியாணி நீங்க சாப்பிட்ட பிறகு நான் பேச போறது மறந்துடுவீங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க போறது இல்லை. போன வாரம் பாஸ்டர் ஜேம்ஸ் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஜெபம் பண்ணி மெசேஜ் எடுத்தாரு. இன்னைக்கு நான் கேட்டேன்னா சொல்ல மாட்டீங்க எல்லாரும். அதனால தயவு செய்து இன்னைக்கு பேசுறத நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் திரும்பி கிடைக்காது. நம்ம வீட்டுல பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கு நிறைய சொத்து இருக்கு, ஏக்கர் கணக்குல சொத்து இருக்கு, நகை நிறைய இருக்கு. ஆனா இந்த பாட்டி நான் சாகும் போதுதான் என்ன பண்ணுவேன், எங்க இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டியை நீங்க எப்படி கவனிப்பீங்க? ஒரு அம்மா வாமா கல்யாணத்துக்கு போலாம். ஐயோ பாட்டி சாகிற நிலைமையில இருக்கு, சொல்லாம போயிடுச்சுன்னா கல்யாணத்துக்கு போகும்போது என்ன ஆயிடும்? கடைசி நிமிஷத்துல எங்க எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்றாங்க. கடைசி பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்ல? சோ அந்த மாதிரி கடைசியில அவங்க பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இந்த லாக்கர்ல, இந்த பேங்க்ல
இவ்வளவு லட்சம் இருக்கு, இந்த ஆளு நமக்கு இவ்வளவு கடன் கொடுக்கணும், என்னை ஏமாத்திட்டாரு, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஏன்னா இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால அங்க கடைசியில சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாவா இல்லையா? இப்போ இங்க நம்ம வாசித்த இந்த வேத பகுதியும் கடைசியில இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களோடு 40 நாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ தேவன் உயிரோட மேல வானத்துல சீனாய் மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகும்போது 11 சீஷர்கள் அவரோட இருக்கிறாங்க. கடைசி செகண்ட்ல அவர் பேசுற விஷயம் என்ன சொல்றாரு? 3.5 வருஷம் சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. அற்புதம் பார்த்தாங்க, அதிசயம் பார்த்தாங்க, ஆண்டவர் பேசின எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனா இப்ப இயேசு இறந்த உடனே என்ன பண்ணாரு? பீட்டர் என்ன பண்ணாரு? திரும்பி போய் மீன் பிடிக்க போகலாம் வாருங்கள்னு மொத்த சீசர்களையும் கூட்டு போய் மீன் பிடிக்கிறார். 3.5 வருஷம் ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். கடைசியா எனக்கு தெரிஞ்ச வேலை என்ன? மீன் பிடிக்கிறது தான். அவர் ஒண்டி போல 3.5 வருஷம் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டு எங்க போயிட்டாங்க? இப்ப ஜேம்ஸ் பாஸ்டர், எம்லி சிஸ்டர் இருக்காங்க. உங்களுக்கு ஊழியத்தை சொல்லி 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 கொடுக்குறாங்க. 3.5 வருஷமும் எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு கத்துக்கிட்டு இப்போ அவங்க ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போன பிறகு அவங்க சொன்னதெல்லாம் எதுவும் ஞாபகத்துல இல்ல. நம்ம வாங்க பழைய வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்னு சொல்லி போனா எப்படி இருக்கும்? சரி போய் உங்க ரோட்ல போய் ஒரு பெரிய கலாட்டா பண்றீங்க, ரோட்ல தண்ணி பிடிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட்ல நின்னு, எப்படி இருக்கும்? இப்போ இதே மாதிரிதான் இங்க நடக்குது. அவர் மரித்த உடனே போய் மீன் பிடி போறாங்க. இயேசு உயிரோட இருக்கிறதுனால இவங்க மீன் பிடிக்க போறத பார்த்து இவரு மீன் ஃப்ரை பண்ணி வாங்க மீன் சாப்பிடுங்கன்னு கூப்பிடுறாரு. நம்மளா இருந்தா எப்படி இருக்கும்? 3.5 வருஷம் உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்தேன், திருப்பி மீன் பிடிக்க போயிட்டீங்கன்னு ஒரு கோபம் வரும். அதுக்கு பதிலா இவர் பெரிய மீனா இவர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுன்னு கூப்பிடுறாரு. இப்போ அந்த ஆண்டவர் கடைசியா போகும்போது இந்த 11 சீஷர்களையும் பார்த்து சொல்ற காரியத்தை தான் நம்ம வாசிச்சோம். என்ன சொன்னாங்கன்னா, என்ன சொன்னாங்க? வாசிங்க பாப்போம். 18ல அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? அந்த 11 பேரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்ப இது ஃபர்ஸ்ட் விஷயம். இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னா இன்னொரு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? எல்லா அதிகாரமும் யாருக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. எனக்கு இருக்குன்னு யார் சொல்றா? இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? மேல வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லாத்திற்கும் மேலாக எனக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க இருக்க யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்ல முடியும். ஏன்னா வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லா நாமத்திற்கு மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. வாசிக்கலாங்களா வேகமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9லிருந்து 11. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக எவரை உயர்த்தினார்? இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தோர் யாவும் முடங்கும்படி
எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தரல. அந்த ஏசப்பாக்கு ஒரு ஜோரா கைத்தட்டி நன்றி சொல்லலாமா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. இப்போ பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினதுனால இங்கே அவர் சொல்றாரு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 பேரை பார்த்து சொல்றாரு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது பாருங்க. என்ன சொல்றாருன்னு வாசிங்க கீழே. இல்ல சிஸ்டர் 19 28 19 வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வசனங்களையும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தானியேல் தீர்க்க தரிசனமா பாக்குறாரு குமாரனாகிய கிறிஸ்துவ அவர் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனமும் இங்க கர்த்தர் நிறைவேற்றுகிறதை பார்க்க முடியும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறது, நம்ம பார்க்காம இருக்கிறது எல்லாம் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, அவருக்காக உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுது. சோ வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எல்லா நாமத்திற்கு மேலாக அவருடைய நாமத்தை தேவன் உயர்த்தினார். சோ அதனால எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல முதல் காரியமா நம்ம பார்க்கிறோம், God is having all the authority. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் மேலாக சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சிடலாம், வாசிச்சா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவை காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்களானாலும் வாசிங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுது. நான் ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த உலகத்துல அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது, எல்லாம் அவர் தான். அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் அவர் தான். உங்களுடைய கஷ்டம், பாடு, உபத்திரம் இதெல்லாம் நன்மையாய் மாற்றுகிறவர் அவர் தான். உங்களுடைய போராட்டங்களிலும் தேவன் அதை நன்மையாய் மாற்றுகிறவர் அவர் தான். உங்க வியாதியையும் நன்மையாய் மாற்றுகிறவர் அவர் தான். உங்களுடைய உபத்திரவங்களை நன்மையாய் மாற்றுகிறவர் அவர் தான். சோ எல்லாம் அவர் தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அவரு இந்த 11 பேர் பார்த்து சொல்ற மாதிரி உங்களை பார்த்து இப்ப சொல்றார். என்ன சொல்றாரு? 19ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி போதும். இப்போ எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால நான் என்ன பண்றேன்? உங்களை அனுப்புறேன். என்ன பண்ண அனுப்புறேன்? என்ன பண்ண அனுப்புறேன்? என்ன பண்ண அனுப்புறேன்னு சொல்றாரு. இல்ல, ஃபர்ஸ்ட் போய் புறப்பட்டு போங்க சொல்றார். புறப்பட்டு போங்க, நான் உங்க கூட இருக்கேன், புறப்பட்டு போங்க.
அந்த 11 பேரை பார்த்து சொல்றாரு போங்க. காரணங்கள் நிறைய சொல்லலாம். நான் பிஸியா இருக்கேன், வேலையா இருக்கேன், இல்ல உடம்பு சரியில்லை, என்னெல்லாம் ஆட் பண்ணலாமோ எல்லாமே சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றது, உனக்கு வயசாயிடுச்சு போவாதம்மா சொல்ல. எல்லாரையும் பார்த்து சொல்றாரு போங்க. இங்க வந்து உட்காந்து இந்த சேரை உடைக்காதீங்க, ஆளை கூட்டு வாங்க புதுசா. புறப்பட்டு போய் கர்த்தர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மையும் சொல்லுங்க. எங்கெல்லாம் சொல்லுங்க? முதல்ல உங்க வீட்டில் சொல்லுங்க, ரெண்டாவது உங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, மூணாவது உங்க தெருவில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, நாலாவது உங்க ஏரியாவில் இருக்கவங்களுக்கு சொல்லுங்க, அஞ்சாவது நீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் போங்கன்னு சொல்றார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக போங்கன்னு சொல்றார். பாஸ்டர் மேல விழுந்த கடமை இல்ல, நம்ம ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது. அது தேவன் ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்கிறார். நல்லா சொல்லலாமா அப்படின்னு கேட்காதீங்க. இயேசு நான் உங்களுக்கு சொல்றேன், போய் புறப்பட்டு சொல்லுங்கன்னு சொல்றேன். நான் இப்போ ஒரு எஸ்எஸ் பிரியாணி சாப்பிட்டு, அந்த பிரியாணி எப்படி இருக்கும் தெரியுமா சிஸ்டர் அப்படின்னு நான் வர்ணிச்சு சொன்னா உங்களுக்கு புரியுமா? கடை அங்க இருக்கு, அந்த கடையில போய் வாங்கினீங்கன்னா நீங்க மதியானம் சாப்பிடுவீங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, நீங்க பெற்றுக்கொண்ட நன்மையை சொல்லாம நீங்களே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க மற்றவங்களுக்கும் போய் சொல்லுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். இங்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் உங்களை பார்த்து சொல்றேன், போங்க, உட்காராதீங்க. உங்க வீட்டுல கர்த்தர் செய்த நன்மையை சொல்லிக்கிட்டே இருங்க, பக்கத்து வீட்டுல சொல்லிக்கிட்டே இருங்க, தெருவுல சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் அவ்வளவு நல்லவர். இன்னைக்கு நைட்டு படுத்துட்டு நம்ம காலையில எந்திரிக்கிறோம்னா அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. படுத்த நிறைய பேரு சென்னையில எந்திரிக்கவே இல்லை, அப்படியே போயிட்டாங்க மேல. நைட்டு தூங்கும் போது நமக்கு தெரியுமா காலையில நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு? தெரியாது யாருக்கும். ஆனா தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாம் ஜீவனோடு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் தேவனை உயர்த்துவதற்காய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, தேவன் நம்மை ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துல உருவாக்கி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். என்ன நோக்கம்? இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து என் ஜீவன் இருக்கும் வரை அவருக்காக ஓடி ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா? பிறந்தது, சாப்பிடுது, சண்டை போடுது, விளையாடுது, லவ் பண்ணுது, திருப்பி அப்புறம் என்ன ஆகுது? குழந்தை வருது, அதை பார்க்குது, அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுது? அதை ஸ்கூலுக்கு அனுப்புது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அதை பார்க்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அது கல்யாணம் பண்ண போகுது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்க்குது, அது சாவுது, அதுக்கு அடுத்தது. மிருகங்கள் நோக்கம் இல்லாம வாழ்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சாதாரண வாழ்க்கை வாழ்கிற நம்மை தேவன் அழைத்து அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இப்படி சொல்லலாம், பிரதர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது பிரதர். உங்களுக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் உங்களை கூப்பிடுறார். உங்களுக்கு தெரியும்னா நீங்க அவருக்கு வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தெரிஞ்சவங்க அவருக்கு வேணாம். பைபிள் நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பயந்தாங்கோலி, யாருக்கெல்லாம் பேச வராது, யாருக்கெல்லாம் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்களோ கர்த்தர் அவர்களை தான் பயன்படுத்தினார். பிரதர் எனக்கு படிப்பே இல்லை,
படிப்பறிவே இல்லை, அதனாலதான் நான் தான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்றேன்னு. நான் குள்ளமா குட்டையா குண்டா இருக்கேன், உன்னை நான் கூட இருந்து பயன்படுத்து. எனக்கு பைபிளே தெரியாத, போய் படி, நான் உன் கூட பேசுவேன், நான் பேசுறத நீ பேச சொல்லுவேன். நீங்க பேசும்போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஏன்னா உங்களை அனுப்புறவர் சாதாரணமானவர் அல்ல. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். நான் அனுப்பல, ஜேம்ஸ் பாஸ்டர் அனுப்பல, எம்லி சிஸ்டர் உங்களை அனுப்பல. அவங்க உட்காந்து உங்களுக்கு கத்தி 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 உங்களை எதுக்காக ஜெபிக்க வைக்கிறாங்கன்னா, நீங்களும் புறப்பட்டு போய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக உங்களை செயல்படுத்த விரும்புகிறார். ஆமென். வயசாயிடுச்சுன்ற கதைய சொல்லாதீங்க. வீட்டில் உட்காந்து சும்மா வீட்டில் இருக்கவங்களை சண்டை போட வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கிறீங்க சீரியலை பார்த்துக்கிட்டு. அதுக்கு பதில் ஏஞ்சி புறப்பட்டு ஒரு ஜபத்தோட வெளில நடந்த, ஆண்டவரே என்ன மாதிரி தனிமையில் இருக்கிறவங்களை பார்த்து நான் ஆறுதலாய் கிறிஸ்துவை சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணின்னு ஒரு நடந்தீங்கன்னா உங்க உடம்பு ஹெல்த்தியாகவும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. மருமகளும் சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில். ஏன்னா நீங்க இருந்து கடிச்சின்னு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. மருமகள் ஒண்டி சிரிக்கிறாங்க. மருமகள் நீங்க போனீங்கன்னா மாமியார் சந்தோஷமா இருப்பாங்க. ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும் என்பது தேவன் கொடுக்கிற அழைப்பு. இது போதகர்களுக்கு இல்ல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சாதாரண மனிதர்களை அழைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு திறமைகளை கொடுத்திருக்கார். நீங்கெல்லாம் வேலை செய்யும் போது சில பேர் சேல்ஸ்மேனா இருப்பீங்க, சில பேர் நல்லா பேசுவீங்க, சில பேர் நல்லா பழகுவீங்க, சில பேர் நல்லா உதவி செய்வீங்க, சில பேர் நல்லா வரைவீங்க, சில பேர் நல்லா பாடுவீங்க, சில பேர் நல்லா நடப்பீங்க, சில பேர் நல்லா மற்றவங்களுக்கு சேவை செய்வீங்க, சமைப்பீங்க, தண்ணி கொடுப்பீங்க, உதவி செய்வீங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை, தாளந்து. இதெல்லாம் தேவனுடைய நாமத்திற்காக நீங்கள் பயன்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த சபையில கொண்டு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அம்மா நான் தாம்மா உங்களை அழைச்சிருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தெரியுமா, பிஸின்னு சும்மா ஓடாதீங்கம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தாம்மா ஃபர்ஸ்ட் ஓடுவ. அப்ப எங்கம்மா போச்சு உன் பிஸி? உன்னை பலப்படுத்தி உதவி செய்து உனக்கு சகாயம் பண்ணி உன்னை நடத்துகிற ஆண்டவர் நான் உங்களை பார்த்து சொல்றேன், புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போங்கன்னு அப்படியே பெருசா யோசிக்காதீங்க. முதல்ல பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட சண்டை போட்டீங்கல்ல, அவங்ககிட்ட போய் சமாதானம் ஆகுங்க. ஏம்மா நான் தெரியாம சண்டை போட்டோமா, என்னை மன்னிச்சுக்கோங்க. அவங்க பேர்லயே தப்பு இருந்தாலும் போய் சமாதானம் ஆயிட்டு நீங்க உண்மையாய் தேவனை பின்பற்றுகிறவர்கள் என்பதை அவர்களுக்கு காண்பியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விரும்புறது, இயேசு இந்த கடைசியில் அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, புறப்பட்டு போங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, எது பெருசுன்னு பார்ப்போம். பிஷப் பெருசா, தேவனுடைய பிள்ளை பெருசா? ரெவரன் பெருசா, தேவனுடைய பிள்ளை பெருசா? சரி, பாஸ்டர் பெருசா, தேவனுடைய பிள்ளை பெருசா? இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையா இல்லையா? எல்லாம் சரியா சொல்ல, ஆமேனா ஆமேன் இல்லையா? நீங்க யாரோட புள்ள? இப்போ தேவன் சொல்றாரு, முழு உலகத்தினுடைய எல்லா அத்தாரிட்டியும் என்கிட்ட இருக்கு. என் பிள்ளைய பார்த்து நான் சொல்றேன் போ. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா நான் போக மாட்டேன், எனக்கு ஸ்டைல் கம்மியா இருக்கு, இல்லை எனக்கு வயசாயிடுச்சு, இல்லை என்கிட்ட காசு இல்லை, இல்லை என் வேலை, என் குடும்பம், எது வேணா நீங்க சொல்லலாம் காரணம். பட் ஆனா இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என் புள்ள, போ அப்படின்னு சொல்றாரு. என்ன எதுக்கு போ சொல்றாரு? அவர் செய்த நன்மை, அவர் உங்களுக்கு செஞ்சார்ல நன்மை, அந்த நன்மையை சொல்றதுக்காக போங்கன்னு. நான் உங்களுக்கு 30 செகண்ட் தரேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை
உங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நீங்க சொல்ல போறீங்க. 30 செகண்ட் தான். ஏன் நான் சொல்றேன்னா, இதுல பல பேரு பயங்கரமா வசனத்தை கேட்டு 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 ஒரு தடவை கூட கர்த்தர் நல்லவர்னு ஒரு ஆள்கிட்ட கூட சொன்னதே இல்லை இது வரைக்கும். ஒண்ணுத்துக்குமே யூஸ் இல்லையே. எல்லாத்தையும் உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறோம், வெளியில கொடுக்கவே இல்லைன்னா என்ன ஆகும்? வெடிச்சிடும். அப்போ நான் இப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இதுவரை உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை செஞ்சிருப்பார். உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு நீங்க ருசிச்சு பார்த்திருப்பீங்கல்ல. எல்லாரும் கைவிட்ட நிலையில, எல்லாரும் ஒதுக்கின நேரத்துல, எல்லாரும் வேதனைப்படுத்தின நேரத்துல, எல்லாரும் அசிங்கப்படுத்தின நேரத்துல கர்த்தர் உங்க கூட நின்னு உங்களை காப்பாத்தி, உங்க தலையை உயர்த்தி, உங்க வியாதியை நீக்கி, உங்க பிரச்சனையை மாற்றி, இன்றைக்கும் அவர்களுக்கு முன்னாடி கம்பீரமாய் நடக்க வைத்து உங்களை அழகு பார்க்கிற ஆண்டவர். அவர் செய்த நன்மையை நாம் நினைக்காமல் மறந்து போன காரியங்களை நம்ம 30 செகண்ட்ல பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்ல போறோம். ரெடியா? சொல்லலாமா? கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை பெருசா செஞ்சாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ரெடி, ஸ்டார்ட். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, என்ன செஞ்சாருன்னு சம்பவத்தை சொல்லுங்க. இப்பதான் சில பேர் யோசிக்கிறாங்க, அடாடா இப்படி ஒரு விஷயத்தை மாட்டி விட்டாரடா. சொல்லுங்க, சிஸ்டர் என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல, அதிகமா ஜெபித்த, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு அருமையான பையனை கொடுத்தாரு. எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, அது நீங்க சொல்லுங்க. வியாதியில நான் காலி ஆயிடுவேன்னு சொன்னாங்க, கர்த்தரோ இன்றைக்கும் ஜீவனை கொடுத்து என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல என்ன கெட்டு போயிடுவீங்களா? நீங்க பாக்குறத பார்த்தா பக்கத்துல இருக்கவங்க ஒரு 10 லட்சம் கடன் கேட்ட மாதிரி இருக்கு எனக்கு. சில பேருக்கு அவர் செஞ்ச நன்மை கூட மறந்து போச்சு, ஏன்னா நம்ம சொல்லவே இல்லை. சரி, நான் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளேயே என்னோட டைம் முடியுது. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தர் சரித்திரங்களை மாற்ற விரும்புகிறார். இங்க மைக்ல பேசுற நாங்க யாரும் பெரிய ஆள் இல்லை, அதே அளவு எங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். எனக்கு ஒன்னும் தெரியாத ஆண்டவரே, ஆனா நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நான் உமக்காக ஓட ஆயத்தமா இருக்கேன், பேச ஆயத்தமா இருக்கிறேன், சமைக்க ஆயத்தமா இருக்கிறேன், தண்ணி கொடுக்க ஆயத்தமா இருக்கேன், நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். மானம், சூடு, சொரணை, ரோசம் எதுவும் வேணாம். எதுக்காக இந்த வீண் பந்தா, பெருமை, பொறாமை, ஈகோ? எதுக்காக? கர்த்தர் தான் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தலைவரா இருக்க விரும்பினால் வேலைக்காரனா முதல்ல மாறுங்க, சேவை செய். கர்த்தர் உங்கள் மூலமாய் அற்புதங்கள் செய்கிறதை பார்க்க முடியும், அதிசயங்கள் செய்கிறதை பார்க்க முடியும். பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணா கூட சுகம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுப்பார். பைபிள் அதான் சொல்லுது. ஏம்மா, நீ ஜெபம் பண்ணா நான் கேட்க மாட்டேன்னு அவர் போடவே இல்லை. அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா, உங்களை ஆண்டவர் உட்கார்றதுக்காக கூப்பிடல சர்ச்சுக்கு. சர்ச்சினுடைய நோக்கம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ சபைக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். 30 வருஷம் விசுவாசினா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கூட்டு வந்தா கூட இன்னொரு 30 பேரை நீங்க கூட்டு வரணும். 20 வருஷம் விசுவாசினா 20 பேரையாவது நீங்க ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணி, 10னா 10 வருஷத்துக்கு ஒரு ஆளு. நான் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நோக்கமே உமக்காக தான் ஆண்டவரே. ஆனா ஒருத்தர்கிட்ட கூட இன்னும் சுவிசேஷம் சொல்ல. யாரை ஏமாத்திரி? நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு சுயநலமாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் வாழக்கூடாது.
அதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். பெற்ற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை தைரியமாய் சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அவர் என்னெல்லாம் சொன்னார் கீழன்னு பார்த்தா, நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, நான் கற்றுக் கொடுத்த யாவையும் கை கொள்ளும்படி போதியுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் கடைசியா முடியும் போது சொன்னதை ஒண்டி நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன சொன்னாரு கடைசி பகுதி? அப்படியே வாசிங்க தொடர்ந்து. 19 தொடர்ந்து வாசிங்க, அப்படியே 20 முடிங்க. இப்ப இதான் சொல்ல போறேன். சொல்லுங்க, வாசிங்க. இதோ, எல்லாரும் சொல்லுங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பே. யார் சொல்றா? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எது வரைக்கும் இருப்பாரா? வேற என்ன என்ன எது வரைக்கும் இருப்பேன்றாரு? இந்த உலகம் எப்போ முடிய போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும். உலகம் முடிகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போறேன். நீ தைரியமா, நான் உன் கூட இருக்க போறேன். My presence will be with you. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? யார் இருக்க போறான்? யார் இருக்க போறா உங்க கூட? சொல்லுங்களேன் என் காதுக்கு. அவர் இருந்தா போதுமா உங்களுக்கு? உங்க வீட்டுக்கார வேணா? அவர் இருந்தா ஒண்டி போதுமா? நமக்கு பையன் வேணும்ல. இப்ப யாரை நீங்க நம்புறீங்க? யாரு உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறா நீங்க நம்புறீங்க? வீட்டுக்காரன் நம்புனீங்கன்னா, பையனை நம்புனீங்கன்னா கல்யாணம் ஆனோன்னு கட்டு, பொண்ணை நம்புனீங்கன்னா கட்டு. யார் இருக்க போறா? ஏசப்பா ஒண்டிதான் எது வரைக்கும் இருக்க போறாராம்? கட்டையில போற வரைக்கும் இல்ல, அந்த போன ஒன்ன உங்க கைய பிடிச்சி பரலோகத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் அவர் உங்க கூட இருக்க போறேன்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, நான் பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்க போகிறேன். இயேசு பொய் சொல்லுவாரா? இயேசு பொய் சொல்லி பார்த்திருக்கீங்களா? எங்கேயா பார்த்திருக்கீங்களா அவர் பொய் சொல்லி? இங்க பொய் சொல்லாத ஆள் யாராவது உட்கார்ந்து இருக்குமா? நம்ம பொய் சொல்லாத ஆள் யாராவது இருக்குமா? எல்லாரும் பொய், பயங்கரமான பொய். நான் தான் அதுக்கு அடுத்த லெவல்ல நீங்க வருவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஜீசஸ் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொல்றதெல்லாம் உண்மை. என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். நீங்க எங்க போறீங்களோ நான் உங்க கூட வருவேன். நீங்க தனிமையில இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, நீங்க தனிமையா இல்லைன்னா அவர் உங்க கூட தான் இருக்கார். உங்க பிரச்சனையில உங்களோட இருக்கிறார், உங்க வியாதியில உங்க கூட இருக்கார், உங்க வறுமையில உங்க கூட இருக்கிறார், உங்க அவமானத்துல உங்க கூட இருக்கிறார், உங்க கஷ்டத்துல உங்களோட இருக்கிறார், உங்க பாரத்துல உங்களோட தான் இருக்கார். அவர் இருக்கிறதுனாலதான் நீங்க நிக்கிறீங்க. அல்லேலூயா. ஸோ அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து மத்திய 28ஆம் அதிகாரம் 18-20 சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை, இந்த சபையை, உங்களை ஒரு நோக்கத்திற்காக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அந்த நோக்கம் என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருந்து எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி ஒவ்வொருவரையும் போர் சேவர்களாய் மாற்றுவதற்காய் கர்த்தர் உங்களையும் சபையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வசனம் நிறைய இருக்கு. வெளிப்படுத்தினர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. நோட் பண்ணிக்கோங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அதான் சொல்லுது. மார்க் 16-15 ஒண்டி ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரியும். மார்க் 16-15. எங்க போயா? உலகம் எதுக்குள்ள இருக்கு? சூளமேடும் அது உள்ள வந்துருமா? உங்க தெருவும் வந்துருமா? வந்துரும்ல.
ஓகே, உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்களா? நீங்க எத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க தெரியல, அத்தனை பிரான்ச் இந்த உலகத்துக்குள்ள வந்துருமா? இப்போ இந்த அடுத்த விஷயத்தை பாருங்க. சொல்லுங்க பாஸ்டர், சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கும், மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்லு. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. ஏன்னா சுவிசேஷம் மாத்திரமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கு. கர்த்தர் அதற்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இன்னிலிருந்து ஆமேன் போடுறவங்க, ஸ்தோத்திரம் போடுறவங்க, ஜெபிக்கிறவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தருக்காவது ஆண்டவருடைய நன்மையை சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கணும். கஷ்டமானதா? உங்க கையில இருக்கிற பணத்தை கொடுக்க சொல்லு. உங்க வாயை திறந்து கர்த்தர் செய்தார் அப்படின்னு புது ஆள் ஒரு ஆளுக்கு சொல்ல சொல்றேன். கஷ்டமா இது? அந்த முடிவு எடுக்க முடியுமா? என்னென்ன முடிவு எடுக்கலாம்? ஒன்று, சரி என்னால் வீட்டை விட்டு நகரவே முடியாது பிரதர், நான் வயசாயிடுச்சு, நான் ஜெபிக்கலாம். ரெண்டாவது, எனக்கு எதுவுமே பேச வராது, நான் ரொம்ப ஷை. ஓகே, ஊழியம் பண்றவங்களுக்கு நீங்க இங்க உதவி செய்யலாம். சமைக்கலாம், பெருக்கலாம், கூட்டலாம், கர்த்தருடைய ஊழியத்துல கூட இருந்து நீங்க உதவி செய்யலாம். மூணாவது, கார் ஓட்டிட்டு போறாங்க, பைக் ஓட்டிட்டு போறாங்க, நான் வேலை செய்யறேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நான் ஒரு 50 ரூபாய் கொடுக்கலாம் ஊழியத்துக்கு போறவங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கலாம். நான் தான் செய்ய முடியல, ஆனா நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவி செய்யலாம், போறவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்து, எனக்கு சொல்லி கொடுக்குற திறமை இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேர் அனுப்புறவங்கன்னா என்ன மாற்ற முடியும். நானும் அதுல சேர்ந்து கற்றுக்கொண்டு அநேகருக்கு பயனுள்ளவர்களாய் மாற முடியும். ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு புது ஆளுக்கு கர்த்தர் செய்த நன்மையை சொன்னா கூட, நாங்க பார்த்தேன் 2024 உங்க விஷன் என்ன ஆயிடுச்சா? ஏன் அவள அவங்க ஜபம் பண்றாங்க, ஆனா உட்காந்து நல்லா இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு போறோம். செயல்பட்டாதான் கர்த்தர் செயல்பட மாற்றங்களை உண்டாக்குவார். சொல்றது ஒண்டிதான் நம்ம வேலை, செயல்படுத்துறது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. நீங்க சொல்லவே இல்லையே இன்னும். அதனால இன்னையிலிருந்து நீங்க ஆண்டவரோடு முடிவு பண்ணுங்க. ஆண்டவர் சாதாரண மனிதர்களை தான் செலக்ட் பண்ணி அவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புறார். ஒண்ணுமே தெரியாத மக்கு, உதவாக்கற, தண்டம், உருப்படாது, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, பேசவே வராது, இந்த மாதிரி கேஸுங்க தான் அவருக்கு வேணும். அதுல ஏதாவது இருக்கீங்களா நீங்க? எல்லாரும் அந்த கேஸ் தான். ஏன்னா பிரைட்டான ஸ்டூடெண்ட்லாம் நிறைய கேள்வி கேட்பான், அவன் இங்க உட்கார மாட்டான். ஆனா கர்த்தர் மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து தான் அழகுபடுத்தி ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராயிருக்கிறார். அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவரு. கிதியோன் சொல்றான், எப்படி நடக்கும்? நடக்கும். மோசே சொல்றாரு, எனக்கு இப்ப பலம் இருக்கு, நான் ஆட்சி செய்யறேன், போனும் வனாந்தரத்துக்கு 40 வருஷம் அனுப்புறாரு, ஆடு மேய்க்கிறாரு, இப்போ வான்னு கூப்பிடுறாரு, எனக்கு திக்கு வாயே வராது, நடக்கவே முடியல, இப்ப எப்படி போவேன், பார்வன் முன்னாடி எப்படி நிற்பேன்? இப்பதான் நீ வேணும் கண்ணு, ஏன்னா இப்பதான் நான் செய்யறேன்றதுனால உணர முடியும். உன் பலத்துல அல்ல, தேவ பலத்தினால் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்க பலன் வேணும். நாங்க யாரும் வாரம் வாரம் வந்துட்டு உக்காந்து வெறும் மெசேஜை ஒண்டி கேட்டுட்டு பாதி தூங்கின்னு பாதி கேட்டுட்டு திருப்பி அப்படியே போயிட்டு திருப்பி வீட்டில் உட்காந்து நல்லா மத்தியானம் பிரியாணியை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு பழைய மாதிரியே வாழ்றதுக்காக எங்களை அழைக்கலை. எங்களை கொண்டு கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்குவீராக, எங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நிச்சயமாகவே ஒன்று மாத்திரம் உண்மை, நம்முடைய சபையை கொண்டு நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்ன சாட்சி, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பலத்த கிரியைகளை கர்த்தர் நம் மூலமா செய்ய போகிறார். அல்லேலூயா. ஊழியரும் கர்த்தர் அதை தான் அவர் மூலமா பேசியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எங்க மூலமா பெரிய காரியங்களை செய்ய போகிறார்? ஆமென். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் லியோ ஜோசப் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே ஒரு பாடலை பாடி நமக்கென்று ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த சபை மாதிரி ஃபயரான சபை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. 5 மணிக்கு இருந்தாலும் சரி, நைட் ப்ரேயர் இருந்தாலும் சரி, என் கண்ணால் பார்க்குறேன். நைட் ப்ரேயர் நடந்துட்டாங்க, மறுநாள் காலையில் வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்கோம். எப்படி செய்கிறாங்க ஒன்றுமே இப்போட கொஞ்சமாவது தாமதமாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதனால் வந்து 7:30 மணிக்கு தொடங்கணும். 7:30 மணிக்கெல்லாம் தேவன் உங்களோடு இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோட ஸ்டெப் எடுத்து வைப்பார். ஹல்லேலூயா. 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 நம்ம எப்படி எடுத்திருக்கிறாரு? ராஜாக்களை எடுத்தாரு இல்லை, குப்பையில் இருந்த சொல்றாரு, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, அது பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, நான் என்னும் இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, எனக்கு கால் கதியும் இல்ல, இல்ல நானும் இல்ல. என்ன சொல்? நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நினைக்கும் போது உயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்தி கொடுத்தார 2 நாள் தான் ஆகுது. இந்தோனேஷியாலாம் போயிட்டு, வெளிநாடெல்லாம் போயிட்டு ஊழியம் செய்து அந்த பாஷையே தெரியாது அந்த ஆளுங்களுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி போன வாரம்லாம் 75 பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா நாட்டில் இருந்தும் அவ்வளோ பேருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அவனுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டானுங்க. இப்படியெல்லாம் இருக்குதா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில்? அபிஷேகம்னா தெரியாது. அவனும் அபிஷேகம் பெற்றவனு அங்கங்கே உழுவுறான், கீழே அழுகுறான், நினைச்சு பாவத்தை குறித்து எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி எல்லாம் பத்திரமா போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆமென். ஹல்லேலூயா. 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 நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவரையில் நின்று போவதில்லை,
கொண்டோ இதுவரை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. பெருமையானதை முன்னறிந்ததா படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்போம் பாக்கியம் பெற்ற பிள்ளை. அதாங்க சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டோர் இதுவரை வெட்கப்பட்டதில்லை. அவரே ஆதரவாக கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. நீ வேண்டும் போதெல்லாம் உனக்கு பதில் கொடுக்கிற தேவன். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவர். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றுங்க. வந்த மாதிரி இல்லாதபடி ஒவ்வொரு நீர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறமைக்காக, விடுதலையோடு அனுப்புறமைக்காக, துக்கங்கள் எல்லாம் மாற்றப்படுறமைக்காக, எந்த வீட்டுல சமாதானம் இல்லையோ அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க போறமைக்காக உமக்கு நன்றி. விடுதலை கொடுத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே வைராக்கியத்தை கொடுங்க. ஏசப்பா மீது வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவர். நான் எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லுவேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்க சமாதானத்தோடு இருப்பேன். என் தெருவில் இருக்கிறவங்களோட சமாதானத்தோடு இருப்பேன். நான் பாவம் செய்திருந்தால் நான் போய் மன்னிப்பு கேட்பேன். நான் ஒப்புரவாகுவேன் என்று சொல்லத்தக்கதா தீர்மானம் எடுக்கும் பொழுது தேவன் உன்னோடு கூட வருவார். உன்னோடு கூட வருவார். வழியில போகும்போது உன்னை மறைச்சு பாக்குறோம் கூட ஸ்தோத்திரம் யான்னுவான், ஸ்தோத்திரம் பிரதர்னு சொல்லுவான். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா
அப்பா அப்பா. கைகளை உயர்த்துங்க, உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க தம்பிங்களா, உயர்த்துங்க தம்பி. உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் உம்மை தூதித்து எல்லா துயரம் மறந்திருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் ஆராதனை. சொல்லுமே ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் ராஜாவும் மாளிகையில் பகலாய். சொல்லுமே எல்லோருமே ராஜாவும் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. சொல்லுமே எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஒரு விசையாய் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்லுமே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. உங்களுக்குத்தான் நன்றி அப்பா. எல்லா ஆராதனையும் துதியும் புகழும் மாட்சிமையும் வல்லமையும் கனமும் எங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே உரியதப்பா. தகப்பனே இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நீர் பலப்படுத்தினீர். கர்த்தருடைய ஆவியானவர் அருமையான ஊழியரை கொண்டு கர்த்தனை பேசின காரியங்களுக்காக நன்றி. எல்லா வல்லமையும் சகல அதிகாரமும் எங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அதிகாரத்தினாலே அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஏசப்பா இன்றைக்கும் சத்துருவின் மீது ஜெயம் எடுக்கிறோம். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் நாங்கள் புறப்பட்டு சென்று சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்றும்படியாய் இயேசுவுக்கு ஒரு கூட்டம் ஆத்துமாவை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, எழும்பி புறப்பட்டு செல்லுகிறவர்களாய் கர்த்தருக்கென்று பலப்படும்படியாய் தேவனுடைய ராஜ்யத்தை அசைவில்லாத ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் நீங்க ஒவ்வொருவருக்குள்ளும் இன்றைக்கு பேசியிருக்கிறீரே. இன்று முதல் ஜனங்கள் செயல்பட போகிற கிருபைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற அருமையான வயதான தாய் தப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கேட்டு செய்கிற எல்லா வேலைகள் எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய முற்றிலுமாய் நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். விசேஷமாய் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நடக்கிற இந்த 40 நாள் ஜெபத்திலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் தயவு செய்து வரும் நாட்களிலிருந்து காலையிலே கலந்து கொள்ள தேவனுடைய சமூகத்தை காண தேவனுடைய முகத்தை காண கர்த்தர் உதவி செய்ய. பிரயாசத்தோடு வந்த அருமையான ஊழியர்களை கர்த்தனை ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்கிற ஊழியங்கள்
இன்னும் உலகமெங்கும் கர்த்தர் கொண்டு செல்வீராக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலியமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திர. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.